வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம யூடியூப் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் 4000 மணி நேரம் வாட்ச் டைம் பற்றி பேச போகிறோம். சொல்ல வர்ற போல சுலபமா இருக்கலாம், ஆனா அந்த இலக்கை அடைச்சாதான் நீங்க மானிட்டைசேஷன் அன்லாக் பண்ண முடியும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு எளிமையான தமிழ்ல 4000 மணி நேரம் என்றால் என்ன, அதை எப்படி வேகமா அடையலாம், என்ன மாதிரி வழிகள் இருக்குன்னு எல்லாமே தெளிவா சொல்ல போகிறேன். அப்படின்னா வாங்க ஆரம்பிப்போம். சரி, முதல்ல இதே கேள்வி, 4000 மணி நேரம் என்றால் என்ன? அது யூடியூப் சொல்லுறது. ஒரு நாளில் ஒரு வருடத்துக்குள் உங்க வீடியோக்களை சேர்த்து மொத்தம் 4000 மணி நேரம் மக்கள் பார்த்திருக்கணும். அதுதான் உங்க சேனல் மோனிடைஸ் ஆகிற அடிப்படை தகுதி. 4000 மணி நேரம் அப்படின்னா அடேங்கப்பா 240,000 நிமிடங்கள். சற்று பெருசா தோணலாமே, ஆனால் இது கணக்குதான், கஷ்டமில்லை. யோசிச்சா சுலபமா சாதிக்கலாம். ஒரு உதாரணம் பாருங்க. உங்க வீடியோ 10 நிமிஷம்னா அதுல ஒவ்வொருவரும் சுமார் 2 நிமிஷம் பார்த்தாங்கன்னா சுமார் 1,20,000 பார்வைகள் வேணும் 4000 மணி நேரம் அடைய. ஆனா அவங்க 3 நிமிஷம் பார்த்தாங்கன்னா அப்ப 80,000 பார்வைகள் போதும் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமானது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு இல்ல, எத்தனை நேரம் பார்த்தாங்கன்னு தான். இதை நீங்க மறக்கவே கூடாது. சரி, இப்போ நம்ம பார்த்தோம்னா வாட்ச் டைம் அடைய சில சிறந்த முறைகள் இருக்கின்றன. முதல் வழி, பழைய வீடியோக்களை மீண்டும் பயன்படுத்துவது. உங்க நீளமான வீடியோவிலே சிறந்த காட்சிகளை எடுத்து சிறிய கிளிப்புகளா யூடியூப் ஷார்ட்ஸ் ஆக்கி விடுங்க. ஷார்ட்ஸ் நேரடியாக வாட்ச் ஹவர்ஸ்க்கு கவுண்ட் ஆகாது, ஆனா அது உங்க முக்கிய வீடியோக்கே டிராஃபிக் அனுப்பும். அப்போ மக்கள் ஷார்ட்ஸ் பார்த்து இது நல்லா இருக்கு, முழு வீடியோ பார்க்கணும்னு நினைக்காங்க. அந்த நேரத்துல தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. இதுதான் பெரிய ரகசியம், ஆவரேஜ் வியூ டியூரேஷன். இது அதிகமானா இருந்தா உங்க வாட்ச் ஹவர்ஸ் வேகமா கூடியே போகும். அதுக்காக 5 முக்கியமான வழிகள் இருக்கின்றன. ஒன்று, ஆரம்பத்திலே பார்வையாளரை பிடிங்க. முதல் 15 வினாடி தான் முடிவு. அந்த நேரத்திலே ஒரு கேள்வி, ஒரு வாவ் மொமெண்ட் அல்லது ஒரு சுவாரஸ்யமான டீசர் கொடுங்க. அப்போ அவங்க போக மாட்டாங்க. 2 காட்சியிலே வேகமான மாற்றம். கேமரா கட், ஜூம், கேப்ஷன், எமோஜிய மாற்றம் வந்தா மனசு விழிப்பு நிலையில் இருக்கும். 3 ஃபில்லர்களை நீக்குங்க. அம்மா தப்பா மாதிரி இடைவெளி வாக்கியங்களே வேணாம். வேகமான ஃப்ளோ, செம்ம எடிட், கிறிஸ்ப் நரேஷன். ஒவ்வொரு வினாடியும் அர்த்தமா இருக்கணும். நாங்க எதிர்பார்ப்பை உருவாக்குங்க. இன்னொரு நிமிஷத்துல நான் உங்களுக்கு சீக்ரெட் ஃபார்முலா சொல்ல போறேன் அப்படின்னா அவங்க இறுதி வரை பார்க்கணும்னு தோணும். 5 பின்னணி இசை சேர்க்கவும். மெல்லிய இசை பார்வையாளரின் கவனத்தை கவரும். அது எனர்ஜி மெயின்டைன் பண்ணும். அப்படின்னா ரெடென்ஷன் சொல்லுறது உணர்ச்சியும் ஆர்வமும் சேர்ந்த கலை. ஹான்சதுருல பல பேர் இதை கவனிக்க மாட்டாங்க, ஆனா என்ட் ஸ்கிரீன் ரொம்ப சக்தி வாய்ந்தது. வீடியோ முடிவில் அடுத்த வீடியோவுக்கு வழிகாட்டுங்க. இது பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவும் பார்க்கணும் அண்ட் சொல்லுங்க. அதுதான் பார்வையாளரை தங்க வைக்கும் கலை. அப்போ உங்க வாட்ச் டைம் இன்னும் கூடும். வீடியோ நீளமா இருந்தா தலைப்புகள், நேர குறிச்சொற்கள், டைம் ஸ்டாம்ப்கள் சேர்க்கணும். அப்போ யாருக்கும் தேவையான பகுதியை சுலபமா தேர்ந்தெடுக்க முடியும். அது போர்டம் ஐ குறைக்கும். யூடியூப் ஆல்கோரிதம்க்கும் பிடிக்கும். இந்த பார்வையாளரோட பேசுங்க. வீடியோ நடுவில் கேள்வி கேளுங்க. இதுல நீங்க ஏற்கனவே எதை முயற்சி பண்ணீங்க அல்லது பொப்பிட்டி எமோஜி போடுங்க சூழர்னு சொல்லுங்க. அப்படி பேசுனீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அது என்கேஜ்மெண்ட் ஐ கூட்டும், வாட்ச் டைம் ஐ தூக்கும். அப்படின்னா நண்பர்களே, 4000 மணி நேரம் அப்படின்னா கேக்குதுக்கு பெரிய இலக்கு மாதிரி தோணலாம். ஆனா உங்கள்கிட்ட உள்ள சமயோசித புத்தி பிளஸ் ஒழுங்கான முயற்சி இருந்தா அது சுலபமா அடையக்கூடியது. மீண்டும் சுருக்கமா சொல்ல போனா, பழைய வீடியோக்களை புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. பார்வையாளர்களை ஆரம்பத்திலே பிடிங்க, வேகமா எடிட் பண்ணுங்க. எண்ட் ஸ்கிரீன், சாப்டர்ஸ் எல்லாம் சேர்க்குங்க. பார்வையாளர்களோடு பேசுங்க. இப்படி பண்ணீங்கன்னா சில மாதங்களிலே உங்க சேனல் மானிட்டைசேஷன் அன்லாக் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்ட்ல நாமும் 4000 அடைவோம் எழுதுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.